அதாவது மெரினா கடற்கரை, சுற்றுலா தலங்கள் இது போன்ற பல்வேறு இடங்களுக்கு சென்று வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அதாவது தீவுத்திடலில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் அண்மையில் ஒரு பொருட்காட்சி அமைக்கப்பட்டது. இந்த பொருட்காட்சியில் ஏராளமானோர் காணும் பொங்கலை முன்னிட்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இதில் குடும்பமாகவும் நண்பர்களோடும் குழந்தைகளோடும் என அனைவரும் இந்த தீவுத்திடலுக்கு வந்து ஒரு பொங்கல் பண்டிகையின் ஒரு கொண்டாட்டத்தை இங்க வருகிறார்கள். அதாவது குழந்தைகளுக்கு ஏற்ப ஏராளமான விளையாட்டு மையங்கள் இருப்பதன் காரணமாக குடும்பம் குழந்தைகளோடு இங்கே அதிகமாக வருகை தருகின்றனர். ஆனால் இந்த வருடம் காணும் பொங்கலில் தீவுத்திடலில் கடந்த வருடமும் இந்த வருடமும் ஒப்பிடும் பொழுது இந்த வருடம் குறைவாக தான் இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய நபர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். அதாவது கடந்த முறை எல்லாம் தீவுத்திடலில் ஒரு நிற்க முடியாத சூழல் எல்லாம் இருந்ததாக தெரிவித்தனர். இந்த முறை காலையிலிருந்து தற்பொழுதைய நிலவரப்படி 20,000 நபர்கள் தான் வந்து சென்றிருப்பதாக தெரிவித்தனர். ஆனால் பல நாட்கள் கழித்து இந்த பல லட்சம் பேர் அவர்களுடைய கிராமங்களுக்கு சென்றிருப்பதன் காரணமாக எல்லா சுற்றுலா தலங்கள் என பல்வேறு இடங்களிலுமே வந்து மக்களின் வருகை என்பது குறைவாக தான் இருந்தது. ஆனால் தீவுத்திடலில் மட்டும் 22,000 பேர் இன்றைய நிலவரப்படி வந்து சென்றிருப்பதாக தெரிவித்தனர். அதே போல அந்த அரங்குகளில் பல்வேறு வகையான அரங்குகள் இருக்கிறது. குறிப்பாக தீயணைப்புத்துறை, காவல்துறையின் அமைக்கப்பட்ட அரங்குகள் என பல்வேறு அரங்குகள் இருக்கிறது. அங்கு மோப்ப நாய்கள் வைத்து சாகசம் செய்யக்கூடிய காட்சிகளும் அரங்கேறியது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். அதாவது இன்னும் அந்த நேரம் ஆக ஆக கூட தீவுத்திடலுக்கு வருகை தந்து கொண்டுதான் இருக்கின்றனர். பவித்ரா.